தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் வெடிக்காத நிலையில் மீட்கப்பட்டுள்ள குண்டுகள். பிரித்தானியா அரசியலில் வரலாற்று தடம் பதிக்கும் ஈழத்தமிழ் பெண்கள். இலங்கை வரும் ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளையும் சந்திப்பார். கனடாவில் இடம்பெற்ற நூதன மோசடி, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். ஆனையிரவு உப்பளம் அமைந்துள்ள பகுதியில் வெடிக்காத நிலையில் ஆர்பிஜி குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி ஆனையிரவு பகுதியில் பல வருடங்களுக்கு மேலாக யுத்தம் இடம்பெற்று வந்தது. இந்நிலையில் குறித்த பகுதியில் PRG-4 குண்டுகள் காணப்படுவது தொடர்பில் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் நாளை நீதிமன்றின் அனுமதியுடன் குண்டுகளை பாதுகாப்பாக அகற்றி செயலிழக்க செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தமிழர் தாயக பகுதிகளில் யுத்தத்தின் போது வீசப்பட்ட எறிகணைகள் வெடிக்காத நிலையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மீட்கப்பட்டு செயலிழக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் இடம்பெறும் பொதுத் தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் இடம்பெறும் பொதுத் தேர்தலில் இந்த முறை தொழிற்கட்சி அலைவீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் அடுத்த மாதம் 4ஆம் திகதிக்கு பின்னர் ஆட்சி அமைக்கலாம் என பலமாக நம்பப்படும் தொழிற்கட்சியானது இந்த தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த 2 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது. குறித்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தப்பட்டால் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. பாரம்பரியமாக தொழிற்கட்சியின் கோட்டையாக கருதப்படும் ஸ்டாட்போர்ட் அண்ட் பவுப் தொகுதியில் உமாகுமரன் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனடிப்படையில் கருத்து கணிப்புகளில் இவருக்குரிய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள நிலையில் தனக்கு பக்கபலமாக தமிழ் மக்கள் நிற்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல சட்டன் அன்சின் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள கிருஷ்ணி ரிசிகரனும் தமிழ் மக்களிடம் ஆதரவு கோரியுள்ளார். சட்டன் அன்சீம் தொகுதி கன்சர்வேட்டிவ் ஆதரவு பெற்ற தொகுதியாக இருந்தாலும் இந்த முறை அந்த கட்சி மீதாக அதிருப்தியால் கிருஷ்ணியின் வெற்றிக்கு சாத்தியங்களும் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் அவரை வெற்றியடைய வைப்பதற்கு அதிகமாக தமிழ் மக்கள் உழைக்க வேண்டிய தேவையுள்ளதாகவும் கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மீண்டும் வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்றுள்ள கலாநிதி ஜெய்சங்கர் எதிர்வரும் 20ஆம் திகதி இலங்கை வருகை தரவுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் மலேக தமிழ் கட்சிகளுடனும் அவர் கலந்துரையாடல் நடத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது இலங்கையில் இந்திய முதலீடுகள் மூலம் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் அவர் கவனம் செலுத்துவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இடம்பெற்ற நூதன மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் அந்நாட்டு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த நூதன மோசடியின் காரணமாக ஒன்றாரியோவை சேர்ந்த பெண்ணொருவர் $5000 இழக்க நேரிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தான் முன்பதிவு செய்யாத மடிக்கணனி ஒன்று வீட்டு வாசலில் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் அந்த பெண் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் போலீசாரிடம் குறித்த பெண்ணும் அவரது கணவரும் முறைப்பாடு செய்துள்ளனர். இதன்போது அந்த தம்பதியினரின் கடன் அட்டை கணக்கிலிருந்து $4900 அறவீடு செய்யப்பட்டிருந்தமையும் நூதனமான முறையில் கடன் அட்டை தகவல்களை திருடி மடிக்கணனி முன்பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள் என நினைத்து மோசடிக்காரர்கள் இதனை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடன் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கே பொருளை அனுப்பி அது டெலிவரி செய்யும் போது வீட்டில் யாரும் இல்லாவிட்டால் அந்த பொருளை பெற்றுக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தி இந்த கடன் அட்டை நிறுவனத்திடமிருந்து அவர்கள் பணத்தை மீள பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் வங்கிக் கணக்குகள், கடன் அட்டைகள் உள்ளிட்டன தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனம் ஒன்று 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்து சம்பவமானது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ருத்ரபிரயாக் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது வாகனத்தில் பயணித்த 12 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள
பாரிய பள்ளத்தில் கவிழ்ந்து ஆற்றுக்குள் விழுந்துள்ளது. இதனையடுத்து இந்த விபத்தில் வாகனத்தில் பயணித்த 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் 4 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் படுகாயமடைந்த 5 பேர் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் வாகனத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சுமார் 100 அடிக்கும் கீழ் வான் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடிய அச்சம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய காசாவில் உள்ள ரபா நகரில் டீரல் பலிகா பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் சென்று கொண்டிருந்த ராணுவ வாகனத்தை குறிவைத்து ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். பலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். மேலும் இஸ்ரேலிலிருந்து 240 பேரை பணிய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. இதனையடுத்து ஹமாஸ் அமைப்பினர் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணிய கைதிகள் 100க்கும் மேற்பட்டோரை மீட்டது. மேலும் 120 பேர் இன்னமும் பணிய கைதிகளாக உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. காசா முனையில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரிடையே சண்டை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் நேற்று நடத்திய தாக்குதலில் 8 பேர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.